நம்மளோட இன்பாக்ஸில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம் காம்படிஷன் வைக்கிறாங்க, ஒரு நிமிஷத்துக்குள்ளே எப்படி சார் ஒரு ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ண முடியும், அது கொஞ்சம் தெளிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்கும் ஒரு புரிதல் கிடைக்கணும். அட் த சேம் டைம் நம்ம ஸ்கிரிப்ட்டும் கொடுத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே வீடியோவாக போட்டுருவோம் அப்படிங்கிறக்கான தான் இந்த வீடியோவே கிரியேட் பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் வந்து ஒரு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிம்கான ஸ்கிரிப்ட் தான். இந்த ஸ்கிரிப்ட் யாரை பேஸ் பண்ணி எழுதிருக்கேன்னா உங்களை பேஸ் பண்ணி தான் எழுதிருக்கேன். உங்களை மீன்ஸ் வருங்கால இயக்குனர் கனவுகளோட பல பேர் இருக்கீங்க, அவங்கள பேஸ் பண்ணி தான் அந்த கதை எழுதிருக்கேன். இந்த கதையின் நாயகன் யாருன்னா ஜீவா. அவங்க வீட்டோட 4th ஃப்ளோர் மொட்டை மாடி, அதாவது மொட்டை மாடி தான் அவங்க வீட்டோட 4th ஃப்ளோர். அங்கே ஜீவா வெயிட் உட்காந்துருக்கான். அவன் பக்கத்தில் அவனோட வெல்விஷர் நிற்கிறாரு. அந்த வெல்விஷர் ஜீவாவை பற்றி கேட்குறாரு. ஜீவா அவனோட கனவு என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஜீவா வந்து தன்னோட கனவுங்க வந்து பெரிய இயக்குனர் ஆகுறது அப்படிங்கிறான். அதுக்கு அவர் சொல்றாரு, உன் கனவு நினைவாக இருக்கு, உன் படத்துக்கு நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஆனால் அதுக்கு நீ ஒன்று பண்ணணுங்கிறாரு. என்ன பண்ணணும்னு ஜீவா ஆர்வத்தோட கேட்குறான். அதுக்கு அவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்க உன் வீட்டில் நான் ஒரு நிமிஷத்தில் அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன், நீ ஒரு நிமிஷத்துக்குள்ள போய் அந்த அடிக்கிற அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டேன்னா உனக்கு நான் தான் ப்ரொடியூசர், வந்து ஆஃபீஸில் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படியே கட் பண்ணால் இவங்க வீட்டில் இருக்க அலாரத்தை காமிக்கிறோம். டிக் டிக் டிக்ங்கிறது அடிக்கல. அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ ஜீவா ஒடியாடுறான். அந்த 4 மாடி அவன் எவ்வளோ சுவாரஸ்யமாக ஒடியாடுறாங்கிறதான் கதை. டைவ் அடிச்சு என்னென்னமோ பண்ணி ஒடியாடுறான். கரெக்டாக வீட்டு வாசலுக்கு வர்றான். அலாரம் அடிச்சிருச்சு. அலாரத்தை ஆஃப் பண்ணுறக்காக தன்னோட ரூமுக்குள்ளே ஓடுறான். இவன் ஓட அவங்க அம்மா வர்றாங்க. வந்து டக்குன்னு பார்த்தா அவங்க அம்மா அலாரத்தை ஆஃப் பண்ணிடுறாங்க. அவங்க அம்மா அலாரத்தை ஆஃப் பண்ணுறப்ப ஜீவா டக்குன்னு எந்திரிக்கிறான். அப்படியே அவங்க அம்மா அவனை திட்டிட்டு போகிறாங்க. கனவுல ஜெயிக்கிறக்கே நீ அலாரம் வச்சு தான் எந்திரிப்பேனா, அது கனவா தாண்டா போகும் அப்படிங்கிறாங்க. டக்குன்னு கோவத்தில் ஜீவா திரும்பி பார்க்குறான். அம்மா வெளியில் போயிடறாங்க. வெளியிலேருந்து அம்மாவோட வாய்ஸ் மட்டும் கேட்குது, கனவு தூங்க விடாதுன்னு. ஸோ ஜீவா அப்படி பார்க்குறப்ப அந்த டைட்டில் சவுத்தில் வருது, கனவு தூங்க விடாதுன்னு. நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும், மொத்தமே கனவு தான். அவங்க அம்மா அலாரம் ஆஃப் பண்ணுறது தான் ஜீவா எந்திரிக்கிறான். இது நிறைய பேருக்கு புரிதல் கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ஒரு நிமிஷம் ஷார்ட் ஃபிலிமில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் 15 செகண்டுக்குள்ளே இந்த கதையோட இலக்கு என்னன்னு சொல்லிட்டேன். ஜீவா இயக்குனர் கனவோட இருக்கான். இந்த கதையோட இலக்கு அந்த அலாரத்தை ஆஃப் பண்ணுறது. ஸோ இந்த 15 செகண்டில் இதை சொல்லிட்டேன். அடுத்த 35 செகண்ட் ஸ்க்ரீன் பிளே. அந்த ஸ்க்ரீன் பிளேவை சுவாரஸ்யமாக அமைக்கணும். இது வந்து இந்த ஸ்கிரிப்டுக்கு மட்டும் கிடையாது, காமனாகவே சொல்கிறேன். ஸோ அப்போ அவன் ஒடியாறது எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கோ அந்த அவ்வளோ சுவாரஸ்யமாக இந்த இது ஹிட் ஆகும். லாஸ்ட் 15 செகண்டு அவனோட இலக்கு அடைஞ்சானா என்ன, அட் த சேம் டைம் ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை கொடுக்கணும். கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது அது கிளைமேக்ஸில் தான் ஆடியன்ஸ்க்கு தெரியணும். ஸோ ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கணும். அதை தான் இந்த ஸ்கிரிப்ட்லேயே வச்சிருப்பேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 15 செகண்டுக்குள்ள ஒரு இலக்கு சொல்லிட்டு, அடுத்த 35 செகண்ட் ஒரு ஸ்க்ரீன் பிளே சொல்லிட்டு, லாஸ்ட் 15 செகண்ட் அது ஆடியன்ஸ் எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நம்புறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன். புரியலை அப்படின்னா எனக்கு ஸ்கிரிப்ட்னு கமெண்ட் பண்ணுங்க. வேணா அந்த ஸ்கிரிப்டை கூட நான் திருப்பி எப்போதும் வழக்கமாக உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேப்ஸ்.